அனைத்து உறவுகளுக்கும் அன்பான இனிய காலை நேர வணக்கத்தை தெரிவிப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று ஒரு சிறப்பான நாளாக காணப்படுகிறது. ஆஸ்திரேலியா சிட்னி, நியூ சவுத் வேல் மாநிலம் பெண்டஹில் என்ற இடத்துல உள்ள சிவிக் பூங்கா, சிவிக் பார்க்குன்னு சொல்கிற இடம், அங்கே வந்திருக்கிறோம். இப்போ என்னுடன் முனைவர் சந்திரிகா சுப்பிரமணியன் அவர்கள் இருக்கிறார். வணக்கம் அக்கா. வணக்கம். வணக்கம் வணக்கம் உறவுகளே. இன்று நாங்கள் பல்வேறு விஷயங்களை பற்றி கதைக்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த இடமானது ஆஸ்திரேலியாவிலே நியூ சவுத் வேல் மாநிலம் சிட்னி நகரத்தில் தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழும் பகுதி என்று சொல்லலாம். பல இடங்கள் இருக்கின்றன. அதிலும் இந்த இடமானது சிறப்பாக பல தமிழர்களின் கடை தெரு, அங்காடி என்று சொல்ல ஷாப்பிங் அதுகள் பார்க்கக்கூடிய இடமா இருக்குது. கோயில் இருக்கிற இடம், அப்படி தமிழர்கள் மையமாக கொண்டு வாழக்கூடிய இடமாக இருக்குது. அதை விட தமிழ் பாடசாலைகள் உள்ள இடம், தமிழ் மக்கள் சிறப்பு கோயில்கள் உள்ள இடம், அப்படியான ஒரு இடமாக காணப்படுகிறது. அந்த வகையிலே ஏன் நான் இந்த இடத்துக்கு சந்திரிகா அம்மையாரை கூட்டி வந்திருக்கிறேன் என்று சொன்னால், இங்கு பாருங்கள், ஒரு வள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே தமிழர்கள் செறிந்து வாழும் இடத்திலே வள்ளுவர் சிலை ஒன்றிருக்கிறது. அதை பற்றியெல்லாம் அவரோட கேட்க இருக்கிறோம். இன்று சிறப்பாக இன்னும் ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. இலங்கை திருநாட்டிலே அங்கு ஒரு ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் இடம்பெற்று வாக்குகள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுவரை நாங்கள் அறிந்த வகையில் அங்கு போஸ்டல், அதாவது தபால் முறையிலான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுக்கு வந்திருக்கிறது. அந்த நிலையிலே ஏகேடி அருண திசநாயக்க அவர்கள் முன்னிலையில் இருப்பதாக கருதப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். அது பற்றி நாங்கள் இன்று கதைக்க பெறவில்லை. இன்று இந்த பூங்காவில் அமைக்கப்பட்ட இந்த திருவள்ளுவர் சிலை பற்றியும் சந்திரிகா அம்மையாருடைய சேவைகள் பற்றியும் பல விஷயங்களை பற்றி பேச இருக்கின்றோம். தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. ஓகே, வணக்கம் அக்கா. மீண்டும் உங்களுக்கு வணக்கம். உண்மையிலேயே நாங்கள் ஒரு அருமையான இடத்தை நான் கேட்ட உடனே நீங்கள் வந்து இந்த செவியை வழங்குவதற்கு முன்வந்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை பற்றி சற்று நேர்களுக்கு கூறுவதாக இருந்தால், சந்திரிகா அம்மையார் அவர்கள், முனைவர் சந்திரிகா அவர்கள் இங்கு சிட்னி பல்கலைக்கழகத்தில் ஒரு முனைவராக கடமையாற்றி கொண்டிருக்கிறார், தொழிற்பட்டு கொண்டிருக்கிறார். பல்வேறு செயற்பாடுகளை உலகத் தமிழர்களுக்காக செய்து வருகின்றார். உலகத் தமிழாராய்ச்சி மன்றம் மற்றும் திருக்குறள் மகாநாடு, அது மட்டுமில்லாமல் சிட்னியில் இங்கு வாழும் பலருக்கு தனாலான உதவிகளை ஒரு சட்டத்தரணியாக இருந்து பெண்களுக்கான பல உதவிகளையும் சமூகத்துக்கு பல உதவிகளை செய்து வருகிறீர்கள். அது பற்றி எமது நேர்களுக்கு குறிப்பிட முடியுமா? நான் இப்போ ஒரு 30 வருடமாக இங்கே இருக்கின்றேன். அந்த 30 வருடம் முதல் வருடத்திலேயே நான் பல்கலாச்சார பல்லின மக்களுக்கான அமைப்பு ஒன்று ஆஷ்ஃபீல்டில் இருந்தது, ஆஷ்ஃபீல்டு மைக்ரண்ட் ரிசோர்ஸ் சென்டர் என்று. அதில் என்னுடைய தொண்டு பணியை செய்ய தொடங்கினேன். அதற்கு பிறகு பல அமைப்புகளோடு செய்து இப்போது சிட்வெஸ்ட் மல்டிகல்ச்சுரல் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய பிளாக் டவுனில் இருக்கக்கூடிய பல்லின மக்களுக்கான ஒரு பெரிய அமைப்பு. அதில் நான் இயக்குனராக இப்போ 2-3 முறை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றேன். முதலில் அந்த அமைப்பின் ஒரு சேர்பர்சன் என்று சொல்லக்கூடிய தலைமை பணிப்பாளராகவும் இருந்திருக்கின்றேன். இப்போது வெஸ்டர்ன் சிட்னி ஏரியா ஹெல்த் என்று சொல்லக்கூடிய இந்த 7 மருத்துவமனைகளுக்குமான அந்த குழுவிலும் நான் இயக்குனராக இருக்கின்றேன். இது எல்லாம் எப்படி வந்தது என்றால், நான் அந்த 20-25 ஆண்டுகளாக நான் மக்களோடு இயந்து பணியாற்றிய அந்த செயல்பாடுகளின் அடிப்படையில் தான் இந்த பதவிகள் எல்லாம் வந்து சேர்ந்தனவையோடைய என்னுடைய படிப்புக்கோ அல்லது எனது திறமைக்கோ வரவில்லை. மக்களுடன் இருக்கும் ஒருவர் அந்த குழுவில் இருக்க வேண்டும் என்று அவர்கள் தேர்ந்தெடுத்து அந்த பணியை எனக்கு தந்தார்கள். இப்படி பொதுமக்களுக்கான பல சேவைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக டொமெஸ்டிக் வயலன்ஸ் என்று சொல்லக்கூடிய பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், குடும்ப வன்முறைகளுக்கு எதிராக நான் வழக்குரைஞராக தொடங்கிய காலம் முதல் இலவச சட்ட உதவியையும் சேர்த்து வழங்கி கொண்டிருக்கின்றோம். இது தவிர பல அமைப்புகள் அவர்கள் செயல்படும் போது நாங்கள் தமிழ் வளர்ச்சி மன்றம் என்ற தமிழின் இயல் தமிழ் என்றதை மட்டும் கருத்தில் கொண்டு எழுத்தும் பேச்சும் அடுத்த தலைமுறைக்கு போக வேண்டும் என்பது நானும் அன்புஜெயாவும் சேர்ந்து தொடங்கினோம். அந்த அமைப்பின் மூலம் பல ஆண்டுகளாக பல மாநாடுகள், திருவள்ளுவர் பற்றிய மாநாடு சிட்னி பல்கலைக்கழகத்தோடும், பிறகு கடந்த ஆண்டு திருவள்ளுவர் மற்றும் மகளிர் தினம் ஆகிய 2ஐயும் மேற்கு சிட்னி பல்கலைக்கழகத்திலும் அங்குதான் நான் பணிபுரிந்து கொண்டிருந்தேன் கொஞ்ச நாள். இவற்றில் எல்லாம் சேர்ந்து பல அமைப்புகளோடு சேர்ந்து நாங்கள் பெண்களுக்கு என்ன செய்ய வேண்டும், பெண்கள் தொடர்பான, அதாவது தன்னை முன்னிலைப்படுத்தாமல் மக்களை முன்னிலைப்படுத்தும் எந்த அமைப்புக்கும் நாங்கள் கைகோர்ப்போம் என்பதை சொல்லிக் கொடுத்தேன். நன்றி, வாழ்த்துக்கள் அக்கா. உண்மையிலேயே இவ்வாறான
உங்களை போன்ற மிகவும் சிறந்த சமூகத்துக்கு சேவை செய்யும் மக்கள் புலம்பெயர் நாடுகளில் இவ்வாறாக தொழிற்படுவதால் பல விஷயங்களை மக்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் இன்று நேரடியாக இந்த இடத்தில் சந்திப்பதற்கான காரணத்துக்கு வருவமாக இருந்தால் திருவள்ளுவர் சிலையை பல்வேறு கஷ்டங்களுக்கு மத்தியிலும் கொண்டு வந்து இதில் நீங்கள் நிறுவக்கூடியதாக இருந்தது. அதை பற்றி நீங்கள் ஒரு சில... ஆமாம், 2019ஆம் ஆண்டு நாங்கள் முதலில் சிட்னி பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் மாநாடை நடத்திய போது இந்த ஆர்வம் உதித்தது. இங்கு ஒரு திருவள்ளுவர் சிலையை ஒரு பொது இடத்தில் நிறுவ வேண்டும் என்று. அதுவும் கருங்கல் சிலையை. ஏற்கனவே ஒரு சிலை இருக்கின்றது, அது பேப்பர் மேஷ் தவிர அது ஒரு தனியார் அமைப்புக்குள் இருக்கின்றபடியால் பொதுமக்கள் எப்போதும் போய் பார்க்கக்கூடிய ஒரு இடத்தில் நிறுவ வேண்டும் என்று முதலில் நாங்கள் பல்கலைக்கழகத்தில் தான் கேட்டு விண்ணப்பித்திருந்தோம். அவர்கள் இந்த கோவிட் காலகட்டத்தில் அந்த விஷயம் மிகவும் தள்ளி போடப்பட்டது. அதற்கு பிறகு நாங்கள் ஏன் பொது பூங்காவில் வைக்கக்கூடாது, எல்லோரும் வந்து பார்க்கக்கூடியது. வெண்பத்தில் தமிழ் பள்ளிக்கூடம் இருக்கின்றது, கிட்டத்தட்ட 600 பிள்ளைகளுக்கு மேல் படிக்கின்றார்கள் அங்கு. அப்போ அவர்களுக்கு எதுவும் தேவை என்றால் இந்த சிலை முதியோர்கள், இங்கே முதியோர் சங்கங்கள் இருக்கின்றன, அவர்கள் கொண்டாடுவதென்றால் இலகுவாக இருக்கும் என்று நான் கம்பர்லேண்ட் கவுன்சிலை அணுகி அவர்களை கேட்டேன். கம்பர்லேண்ட் கவுன்சிலை அணுகி கேட்பதென்றால் எல்லோரும் கேட்பது வேறு. கம்பர்லேண்ட் கவுன்சிலுக்கு எவ்வளவு நாங்கள் உதவி செய்தோமோ அதை பொறுத்து தான் எங்களுடைய கோரிக்கைகளையும் அவர்கள் மதிப்பார்கள். கம்பர்லேண்ட் கவுன்சிலுக்கு தேவையான காலகட்டத்தில் எல்லாம் நான் அவர்களுக்கு எப்போதெல்லாம் நான் தேவைப்பட்டேனோ அப்போதெல்லாம் நான் போய் நின்றிருக்கின்றேன். கோவிட் சமயத்தில் அவர்களுக்கு உதவி தேவைப்பட்டது. வெவ்வேறு காலகட்டங்களில் அவர்கள் தமிழ் மக்களுக்காக எதுவும் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அப்படியெல்லாம் பல இதில் இருந்ததனால் அந்த சொல் அதை ஏற்றுக்கொண்டார்கள் அவர்கள். அதற்கு பிறகு அது தொடர்பாக மேயர் மட்டுமில்லாமல் மற்ற கவுன்சிலர்களிடம் கலந்து ஆலோசித்து இந்த இடத்தில் அந்த சிலையை வைக்க ஒப்புக்கொண்டு திடீரென்று ஒரு நாள் சிலையின் உயரம் எல்லாம் கேட்டார்கள். அப்போது என்னிடம் சிலை இருக்கவில்லை. ஆனால் சிலை செய்பவரை தெரியும். அவரிடம் கேட்டேன், 1 மாதம் ஆகும் என்று சொன்னார். அதற்கிடையில் வராவிட்டால் என்ன செய்வது என்ற ஒரு சந்தேகமும் வந்தது. என்னுடைய குழு என்னை நம்பி இந்த பணியை ஒப்படைத்து அவரே சொன்னார், அந்த சிலை செய்பவர், எங்களிடம் வாங்கிய சிலையை ஒருவர் வைக்க முடியாமல் இடம் கிடைக்காமல் இருக்கின்றார்கள், அந்த சிலையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், நாங்கள் அவர்களுக்கு வேறு சிலை கொடுத்து கொள்கிறோம் என்று. பிறகு அந்த சிலையை எடுப்பதற்கும் அங்கிருந்து கொண்டு வருவதற்கு ஆள் பலத்தையும் நான் தனி ஆளாகத்தான் இதை செய்ய வேண்டி இருந்தது. ஏனென்றால் மற்றவர்கள் பணியில் இருந்தார்கள், வயதாகி இருந்தது. அந்த மாதிரி காரணத்தினால் என்னுடைய வாடிக்கையாளர் ஒருவர் இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு இஸ்லாமியர், நான் உங்களுக்கு அந்த சிலையை கொண்டு வந்து பத்திரமாக வைத்து தருகின்றேன் என்னுடைய பணியகத்தில் என்று சொல்லி அந்த சிலையை மெல்பர்னிலிருந்து கொண்டு வந்தார். சொல்லுங்க. மெல்பர்னிலிருந்து கொண்டு வந்து அவர் அதை என்ன செய்தார் என்று சொன்னால் அவருடைய அந்த இடத்தில் பத்திரமாக வைத்திருந்து ஒரு கிட்டத்தட்ட 3-4 மாதங்களுக்கு பிறகு மேயர் அவர்கள் அந்த சிலையை எடுப்பதற்கு ஆள் அனுப்பி அளந்து அதற்கு பிறகு அதுக்கு பீடமும் அதற்கு அந்த பலகையும் தேர்ப்பலகையும் வைத்து தருவதாக சொல்லி திடீரென்று ஒரு நாள் கேட்டார்கள். மறுநாள் நான் இந்தியாவுக்கு போய் கொண்டிருக்கின்றேன். அதனால் அன்றே நான் என்னுடைய பேரப்பிள்ளைக்கு அன்று காய்ச்சல், அவரையும் அழைத்து கொண்டு ஒரு பெரிய பிளாங்கெட்டில் சுற்றி எடுத்துக்கொண்டு போய் அந்த சிலையை ஒப்படைத்தேன். அந்த சிலையை ஒப்படைத்த போது எனக்கு மிகவும் ஒரு பெண்ணை திருமணம் செய்து அனுப்பியது போல ஒரு உணர்வு இருந்தது, சந்தோஷமும் இருந்தது, ஒரு நிம்மதியும் இருந்தது. அதை கொடுத்து ஒரு 10 நாள் கழித்து மேயரிடமிருந்து கடிதம் வந்தது, இந்த சிலையை, இந்த பூங்காவை திறக்கின்றோம், நீங்கள் வர வேண்டும் என்று. எல்லா தமிழர்களுக்கும், இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு அவர் அனுப்பியிருக்கின்றார். நான் வரவில்லை என்று சொன்னபோது என்னுடைய குழுவினர் இல்லை நீங்கள் கட்டாயம் வர வேண்டும் என்று சொன்னார்கள். அதனால் என்னுடைய மற்ற டிக்கெட்டை மாற்றி மற்ற செலவுகள் எல்லாம் ஒரு $1000 அதுக்கே செலவானது. எல்லாத்தையும் மாற்றி அந்த 22ஆம் தேதி நான் வந்து விட்டேன். இங்கே வந்து சிலை வைத்த போது, அந்த பூங்காவை திறந்த போது, அந்த கட்டட ஒப்பந்தக்காரர்கள் சிலது செய்யாததனால் இந்த சிலை தரையில் வைக்கப்பட்டிருந்தது. உடனே இந்த சிலை வந்ததே தெரியாதவர்களுக்கு இந்த சிலை எப்படி வந்தது, அது எப்படி இவர்களால் சாதிக்க முடிந்தது என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கலாம். அதனால் இந்த சிலையை பற்றி குறை கூறவும் அதை பற்றி விமர்சிக்கவும் தொடங்கினார்கள். ஏடிபிசி உடனே அங்கிருந்து என்னிடமிருந்து ஒரு செவி எடுத்தார்கள். அதில் எடுக்கும் போதே அவர்கள் நன்றி சொல்லித்தான் எடுத்தார்கள். இவ்வளவு அழகான ஒரு வேலையை நீங்கள் செய்திருக்கின்றீர்கள், தமிழ் மக்களுக்கெல்லாம் அது பெருமை என்று சொல்லி எடுத்தார்கள். நிலைய தமிழர்கள் இங்கே இருப்பவர்கள் எனக்கு வாழ்த்துக்கு செய்திகள் அனுப்பினார்கள். சில பேருக்கு நான் செய்தது என்று தெரியாமல் யாரோ செய்திருக்கின்றார்கள் என்று முகநூலிலும் போட்டார்கள். செய்தது யார் என்றது முக்கியம் இல்லை, செயல் என்ன என்பதுதான். எனக்கு இப்ப உங்களுக்கு கண்ணீர் வருகின்றது அதை சொல்லும் பொழுது. எனக்கு பெரிய ஒரு அனுபவம். என் வாழ்க்கையில் இத்தனை வருட காலத்தில் நிறைய சாதனைகள் செய்திருக்கின்றேன். வள்ளுவர் சிலையை கொண்டு
கொண்டு வந்து பொது பூங்காவில் வைத்தது என்பது உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு அனுபவம். அந்த விதத்தில் அந்த சிலையை கொண்டு வந்து வைக்க முடிந்தது. அதற்கு பிறகு விமர்சனங்களுக்கு எல்லாம் வந்து நாங்கள் உண்மையை தான் நானும் அதை சொன்னோம். பார்த்திருந்தேன். உங்களுடைய முகப்புத்தகம் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய முகப்புத்தகத்தில் பல விஷயங்களை எழுதியிருந்தார்கள். அது இலவசமாக கொடுத்தது. இலவசமாக அவர்களுக்கு இடையில், அதாவது மெல்பர்னில் இருப்பவர்களுக்கும் அவர்கள் சிலை செய்தவர்களுக்கும் இடையில் என்ன என்று எங்களுக்கு தெரியாது. நாங்கள் பணம் கொடுத்து எடுத்தோம். அதற்கான ரசீதுகள் இருக்கு. அதையெல்லாம் பொது இடத்தில் போட்டுவிட்டோம். ஒருவர் கேட்டார், அவருக்கு நான் எல்லாவற்றையும் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தேன். இந்த இருக்கு எனக்கு ஆதாரம், எவ்வளவு பணம் செலவழித்தோம் என்பதற்கு. என் கையிலிருந்து ஒரு $1500 நாங்கள் செலவழித்திருக்கோம். அதெல்லாம் எங்களுக்கு கணக்கே கிடையாது. ஆக சிலை வந்ததால் தமிழர்கள் அனைவரும் என்று சொல்ல மாட்டேன், 99.9% தமிழர்கள் ஆனந்தப்பட்டார்கள் என்பதுதான் உண்மை. அந்த 1% அவர்கள் தமிழர்களா இல்லையா என்று அவர்களையே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக நீங்கள் அந்த மகிழ்ச்சி மற்றது ஆனந்தம், உங்களுடைய அந்த அதாவது நீங்கள் பட்ட துன்பங்களை வரும்பொழுது உங்களுக்கு கண்ணீர் வருகிறது. அதை பார்க்க எனக்கே மீள கவலையாக இருக்காக்கா. மறந்து விடுங்கள் நடந்தது. எந்த ஒரு நன்மை செய்பவர்களுக்கும் எனக்கு அதில் ஒரு கவலை இருக்கல. என்னன்னு சொன்னா, ஒரு வேலையை செய்துட்டோம். நான் வைக்கும் போதே அன்னைக்கே சொன்னேன், நான் இன்னைக்கு சிலை வைத்து விட்டார்கள், நாளைக்கு காலையில் இதை பற்றி விமர்சனங்கள் வரும் என்று சொன்னேன். ஏன்னா நான் இருந்தது முழுக்க பொது வாழ்க்கை. நான் இருந்தது ஒரு பத்திரிகையாளராக, ஒரு வக்கீலாக இருக்கும்போது பொது வாழ்க்கையில் எப்போதுமே உங்களுக்கு வந்து விமர்சனங்கள் இருக்கும். அதை சொல்லுவார்கள், காய்க்கிற மரத்துக்கு தான். அதை பத்தி நாங்க கவலைப்பட கூடாது. தமிழர்கள் வந்து சந்தோஷப்படுறீங்களா, அதுதான் முக்கியம். இப்ப நிறைய பேர் வந்து பிள்ளைகளோட வந்து படம் எடுத்து போடுறாங்க. உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயங்கள். பலர் தெரியாமல் பல விஷயங்களை கதைப்பார்கள். பலருக்கு வந்து அதை நாங்க செய்திருக்க வேண்டியது இவங்க செய்துட்டாங்க. அது ரெண்டாவது ஒரு பெண் தலைமைத்துவம் என்று எடுத்துக்கொள்ளும் போது அவர்களால் தாங்கிக் கொள்ள முடிவதில்லை. நீங்க நல்லா பாருங்க, எந்த அமைப்பாவது ஒரு பெண் தலைமை இப்போது வந்திருக்கிறார்கள். இப்போ ஒரு இளைய தலைமுறையினர் வேறு அமைப்புகளோடு வருகின்றார்கள். ஆதரியுங்கள். இன்னும் சொல்ல போனால் கம்பர்லேண்ட் கவுன்சிலுக்கு ஒரு பெண் தமிழ் பெண் வர வேண்டும் கவுன்சிலராக. நிச்சயமாக அது வந்து சமூகத்தில் இப்பொழுது கூட அது நான் நினைக்கிறேன் ஆரம்பிக்க வேண்டிய இடம் கோவிலாக இருக்கிறது. கோவிலில் பாருங்கள், கோவிலில் பார்த்தால் கூட அங்கு பெண்களின் பங்களிப்பு மிகவும் குறைவாக காணப்படுகிறது. அங்கு இருப்பவர்கள் கிச்சனுக்குள்ளான் கொண்டே பெண்களை விடுகிறார்கள். நீங்க கோவிலை விடுங்க, ஒரு பொது இடத்துல ஒரு அமைப்பை சேர்ந்தவர்கள் முன்வரிசையில் இருக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த போர்த்தி விடும் சால்வைகளை மடிப்பதற்கும் வண்டியை ஓட்டி செல்வதற்கும் அவர்களுக்கு பெண்களை பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். யாராவது ஒருவர் அந்த மனைவியையும் சேர்த்து வைத்துக் கொண்டு படம் அடிக்கின்றாரா? உண்மையிலேயே பெரிய ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அதை சமூகம் கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களை போன்ற பலர்கள் அதனை எடுத்துச் செல்லும் பொழுது நல்ல ஒரு காந்திமதி போன்றவர்கள் எங்களுக்கு அடுத்த கட்ட வயதில் இருப்பவர்கள் 2-3 அமைப்புகள் நல்ல விடயங்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை போற்றுங்கள், அவர்களை பாராட்டுங்கள், அவர்களோடு இணைந்து செயல்படுங்கள். நான் தான் எனக்கு இந்த சிட்னி மாநகரத்திலே தமிழுக்கு சொந்தக்காரன் என்று சொல்ல நினைக்காதீர்கள். தமிழ் எல்லோருக்கும் சொந்தமானது. தமிழ் சார்ந்த அனைத்து நிகழ்வுகளும் எல்லோருக்கும் சொந்தமானது. தமிழுக்காக யாரெல்லாம் செயல்படுகின்றார்களோ அவர்கள் இன, மொழி, மதத்தை தாண்டி சிந்திப்போம். அதற்காக தமிழை எங்களிடம் களவாடி கொண்டு போக வேண்டும் என்று நினைக்காது. நீங்கள் நீண்ட நேரம் நின்று கதைக்கிறீங்களாக்கா? நாங்கள் அதில் கொஞ்சம் இருந்து பேசுவோமா? நீண்ட நேரமாக நாங்கள் அதில் நின்று கதைச்சு அக்காட காலை நான் நோக்க வைக்கவில்லை. அந்த வகையில சொல்லுங்க அக்கா, மேலும் இந்த நிதி, அதாவது நீங்கள் யார் உங்களுக்கு இதுல பங்களிச்சாங்க? உண்மையிலே நான் முதலில் இதை மிக ஊக்குவித்தது வந்து டாக்டர் மன்மோகன் தான். அவரை சொல்ல வேண்டும். டாக்டர் சுந்தர், அதற்கு பிறகு அவர்கள் சொன்னதின் பேரில் டாக்டர் லக்ஷ்மணன், அதுக்கு பிறகு டாக்டர் பாலா, இவர்களை தவிர எங்களுடைய உள்ளூரில் இருக்கக்கூடிய பாஸ்கரன் குருசாமி, லாயர் விஜய் சிங், வேறு பெயர்கள் விட்டு போயிருந்தால் மன்னிக்கவும், பல நாட்கள் ஆகிவிட்டதுனால கணக்கு என்னிடம் இல்லை. கணக்கு, காசு இது ரெண்டையும் நான் தொடுவதில்லை. விஜயா அவர்கள் தான் பார்த்து கொள்வார்கள். அதனால் நான் அதிலிருந்து காசு எடுத்தேன், செலவழித்தேன்னு யாரும் சொல்ல முடியாது. அது மாதிரி இப்படி ஒரு 6-7 பேர் நாங்கள் காசு, ஸ்ரீஸ் பொன்னையா பிள்ளை, இப்படி ஒரு 6-7 பேர் எங்களுடைய சொந்த காசை போட்டு தான் இந்த முதலில் சிலைக்கு பணம் கொடுத்தது என்னுடைய வாடிக்கையாளர். அவர் வந்து சாலே என்று சொல்லக்கூடியவர். அவர் ஒரு 5 ஆண்டுகளாக என்னிடம் வழக்கு சம்பந்தமாக வருபவர். அவர் தான் முதலில் பணம் கொடுத்து எல்லாத்தையும் செட்டில் பண்ணி எனக்கு கொடுத்தார். அதற்கு பிறகு அவருக்கு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காசு வர அவருக்கு கொடுத்தோம். உண்மையிலேயே ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் அதை முன்னின்று செய்வது பெரிய ஒரு வேலைதான். அதை போட்டிருக்கிற ஒரு கண்ட்ராக்ட் உரிய கொடுப்பனவுகள், அந்த வைத்திருக்கின்ற அந்த பீடம் மற்றும் அதனை நீங்கள் சொன்ன மாதிரி மெல்பர்னில் இருந்து கொண்டு வர வேண்டும். இனி நீங்கள் அந்த சிலையை தந்தவர்களுக்கு நீங்கள்
ஒரு குறிப்பிட்ட பணத்தை வழங்க வேண்டிய தேவை இருக்கிறது. ம். அவ்வாறு மட்டும் இல்லாமல் ஒரு கவுன்சிலே ஒரு சின்ன ஒரு மரம் வைக்கிறதாக இருந்தாலே நியமான பெர்மிஷன் ஒரு கிட்டத்தட்ட 3 வருடம் நாங்கள் கவுன்சிலோடு தொடர்ந்து தொடர்பு கொண்டு அலைந்து அதற்கான அந்த அனுமதியை வாங்கினோம். மற்ற கவுன்சிலர்களும் அதை ஒத்துக்கொள்ள வேண்டும். அது உண்மையிலேயே சொல்ல வேண்டும். மேயர் லீசா அவர்கள் அப்போது மேயராக இருந்தார். இந்த எலெக்ஷனில் அவர் அத்தனை வாக்குகள் பெறவில்லை. வாக்குகள் பெறவில்லை என்பதற்காக அவர் பிழையானவர் என்று நாம் சொல்ல முடியாது. ஏன்னா காமராஜரே ஒரு முறை நான் படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன் என்று சொன்னார். அந்த வருடம் அவர் வரவில்லை. அதற்காக காமராஜரை போல ஒரு நேர்மையான மனிதரை பார்க்க முடியாது. மேயர் லீசா லேக் அவர்களும் அதே போலத்தான். அவர்கள் தன்னுடைய அந்த வள்ளுவர் சிலையை திறப்பதற்கு அந்த விழா கொண்டாடுவதற்கு கேட்டபோது இதை வைத்து நான் இந்த அரசியலை நடத்துகின்றேன் என்று சொல்லுகின்றார்கள். அதனால் இப்போது வேண்டாம், அந்த வாக்கெடுப்பெல்லாம் முடிந்ததுக்கு பிறகு தேர்தலுக்கு பிறகு நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி அந்த விழாவை நடத்தவே விடவில்லை எங்களை. ஏனென்றால் அதை வைத்துக்கொண்டு தான் அதற்காக அந்த வாக்குகளுக்காக வள்ளுவர் சிலையை கொண்டு வந்தார் என்று சொல்லக்கூடாது என்பதற்காக அப்போது நான் ஒன்று சொன்னேன். வாக்குகள் எல்லாம் எண்ணி நீங்கள் மேயராக இருந்தாலும் சரி, கவுன்சிலராக இல்லாமல் இருந்தாலும் சரி, எந்த சந்தர்ப்பத்திலும் அந்த விழாவுக்கு உங்களைத்தான் அணைப்பேன் என்று சொன்னேன். அதே போல் இப்போது அவர்கள் அத்தனை வாக்குகள் பெறவில்லை என்பது ஒரு துன்பமான நிகழ்ச்சி தான். இருந்தாலும் அவர் செய்த நல்ல காரியங்கள், இந்த பூங்காவே அதற்கு ஒரு சான்று. அதை தவிர நிறைய காரியங்கள் செய்திருக்கின்றார். அதனால் நாம் அதை வைத்துக்கொண்டு அவரை மட்டமாகவோ அல்லது தவறாகவோ எண்ண வேண்டியதில்லை. அவர் எப்போதும் எல்லா மக்களுக்கும் பொதுவாக இருக்க வேண்டும் என்ற குறிக்கோளுடன் இந்த சிலையை வைக்கும்போது கூட முதலில் இந்த புறநகர் பகுதிக்கு வந்தவர்கள் மால்டீஸ் மக்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு நினைவு சின்னம், இப்போது இருக்கக்கூடியவர்கள் தமிழர்கள் என்று சொல்லி அவர்களுக்காக திருவள்ளுவரையும் வைத்து தன்னுடைய செயலை நியாயப்படுத்தினார். நிச்சயமாக நாங்கள் இந்த பார்க்கானது திருத்தி அமைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் முன்பு இருந்த நிலையை மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 10 to 15 மில்லியன் தொகையான செலவு நிச்சயம் ஏற்பட்டிருக்கும். எனக்கு அது பற்றி விஷயங்கள் தெரிஞ்சபடியால் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இப்படியான பார்க்களை இவ்வளவு எக்யூப்மெண்ட்ஸ், இவ்வளவு செய்வது, லேண்ட்ஸ்கேப்பிங், ரிட்டர்னிங் வால், பிரிட்ஜஸ், அதில் 2 பிரிட்ஜஸ் போட்டுக்கிறோம். ஒவ்வொரு பிரிட்ஜுமே கிட்டத்தட்ட 2 மில்லியன், 1 மில்லியனுக்கு கிட்ட வரக்கூடிய பாலங்கள். இந்த பாலங்களை நான் உங்களுக்கு இந்த இதன் நிறைவில் போடுகின்றேன். மற்ற டாய்லெட் வசதிகள், அங்கு போட்டிருக்கிற பாதுகாப்பு, பிள்ளை எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே மிக அழகாக செய்திருக்கிறார். பிள்ளைகள் இப்ப நிறைய வருகின்றார்கள். மற்ற இரவு நேரத்தில் விளையாடக்கூடிய மாதிரி லைட் வசதிகள் போட்டிருக்கு, சோலார் லைட்ஸ் போட்டிருக்கு. மற்றது கேமரா, சிசிடிவி கேமராஸ் எல்லா இடமும் போட்டிருக்கிறார்கள். இங்க உள்ள லேண்ட்ஸ்கேப்பிங்கை பாருங்க, வடிவா செலக்ட் பண்ணி போட்டிருக்கணும். மற்றது வாட்டர் குவாலிட்டி ட்ரீட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த மழை நீரை சுத்திகரித்து வாய்க்காலுக்குள்ளால் அனுப்பி அதுகளை மிகவும் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் இப்படியான ஒரு இடத்துல ஒரு சிலையை வைப்பது என்பது இங்கு ஆஸ்திரேலியாவில் வழமையாக நடைபெறும் விடயமல்ல. எந்த பார்க்குக்கு போனாலும் சிலை காண்பது சரியான குறைவு. அங்கு இருப்பதாக இருந்தால் அவர்கள் ஆஸ்திரேலியா முன்னேற்றத்துக்கு பங்களித்தவராக இருக்கும், அல்லது ஒரு யுத்தத்தில் இருந்ததாக இருக்கும், அல்லது இங்கு ஒரு எம்பியாக பாராளுமன்றத்தில் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பிரதமராக இருந்தவராக இருக்கும். அதற்கும் மத்தியில் ஒரு புலம்பெயர் மக்களின் போற்றப்படும் ஒரு திருவள்ளுவர் சிலையை வைப்பது அவர்களுக்கு அதை விளங்கப்படுத்த வேண்டிய தேவை ஒன்று இருக்கிறதல்ல. இப்போ நீங்கள் கூகுள் அடித்தாங்கன்னு சொன்னால் இப்போ அந்த சிலையில் அந்த பிளாக் வைக்கையில் என்பது பெரிய ஒரு குறையாக எடுத்தார்கள். அவர்கள் புரிய மாட்டேன் என்கிறது. ஒரு பெரிய அமைப்பு, ஒரு கவுன்சில் என்பது அந்த மாநகர சபை செயல்படும் போது, ஒரு வேலை செய்யும் போது சில விஷயங்கள் நமக்கு விட்டு போய்விடும் என்பது அது புரிய மாட்டேன் என்கின்றது. அப்போ அதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதலில் ஏன் அது செய்யவில்லை என்பதை ஒரு மரியாதையாக கேட்டிருக்கலாம். அதை பத்திரிகைக்கு அனுப்பி தாங்கள் தான் திருவள்ளுவருக்கு காவல்காரர்கள் என்பது போல அவரை அவமரியாதை செய்தால் அதில் ஒருவர் சிறுநீர் கழித்து விடும் நாய் அதென்றெல்லாம் இங்கு எங்கு தெருநாய்கள் இருக்கின்றன என்று எனக்கு தெரியவில்லை. அதை போல பல குறைபாடுகளை அவர்கள் ஒரு குழுவாக வெவ்வேறு இடங்களிலிருந்து அவர்கள் தொடங்கினார்கள். இன்னும் சொல்லப்போனால் இந்த சிலையை கொடுத்தவரை கூட அழைத்து நீங்கள் இலவசமாக கொடுத்த சிலையை அவர்கள் வைக்கின்றார்கள், அதை சொல்லுங்கள் என்று சொல்லி அதை வேற அவர் முகநூலில் பதிவு செய்து, பிறகு நாங்கள் உங்களுக்கு பணம் கொடுத்திருக்கின்றோம், எப்படி நீங்கள் சிலையை இலவசமாக நீங்கள் எங்களுக்கு கொடுக்கவில்லை, நீங்கள் சிலை செய்தவருக்கு கொடுத்தீர்கள் என்று சொல்லுகின்றார் என்றார். கணக்கு வழக்கு எப்படி புரிந்து வைத்திருக்கின்றார்கள் என்று பாருங்க. சிலை செய்தவருக்கு பணம் கொடுத்து அவர் சொன்னதின் பேரில் சிலையை எடுத்ததுக்கு பிறகு நாங்கள் உங்களுக்கு இலவசமாகத்தான் கொடுத்தோம் என்கின்றார். இத்தனைக்கும் அனுப்புவதற்கு முன்பு கொஞ்சம் பணம் வாங்கினார் அந்த பேக்கேஜிங் என்று சொல்லி. அப்ப
இவர்களின் புத்தியை வந்து என்ன செய்வது, பொது புத்தியில் எதுவுமே பதிவாக மாட்டேன் என்கின்றது மட்டும்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய. அவர்களுக்கு குறை சொல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை தவிர அதை சுற்றி இருக்கும் எந்த காரணத்தையும் அவர்கள் புரிந்து கொள்வதாக இல்லை. அதாவது இந்த செய்தவரை பாராட்ட வேண்டும் என்பதும் பார்க்க அவரை குற்றம் பிடிப்பதுதான் சிலருக்கு உள்ள நோக்கமாக SBS கேட்ட ஒரு கேள்வி, சிலை வைத்தது பிரச்சனையா அல்லது அவர்கள் சிலை வைத்தது பிரச்சனையா என்று பிரச்சனையாக இருக்கிறது. அதான் அந்த நோக்கமா இருக்கு. நீங்கள் இது நாங்கள் வைத்த சிலையே இல்லை, இது பொது பணம், ஒரு 6 பேர் சேர்ந்து கொடுத்த பணத்தில் வைத்த சிலை. இது என்னுடைய சொந்த பணம் இல்லை, என்னுடைய நேரத்தையும் உழைப்பையும் கொஞ்சம் பணம் நான் செலவழித்திருப்பேன். ஒரு $1000 என் கையில் செலவழித்திருப்பது உங்களுக்காக செய்யப்பட்டது. திருவள்ளுவர் யார் என்று உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுவதற்காக செய்யப்பட்டது. ரெண்டாவது, இந்த பூங்கா இந்த சபர்பில் இருக்கக்கூடிய கம்பர்லேண்ட் கவுன்சிலில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கெல்லாம் அது இன்பம் தந்தால் போதும். வேற புறநகரில் இருப்பவர்கள் எல்லாம் இதை பற்றி கூக்குரல் எழுப்ப வேணா, அந்தந்த மாநகர சபையை அணுகி நீங்கள் சிலையை வைத்துக்கொண்டு அதுக்கு பிறகு மார்த்தட்டி கொள்ளுங்கள். நிச்சயமாக அதில் உள்ள பின்புலத்தில் லேசான வேலை இல்லை. ஒரு திருவள்ளுவர் என்பதை அவர்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். அதுவும் இப்போ நாங்கள் பார்க்கக்குள்ளேயே தெரிந்து பாருங்க, 100% தான் இங்கு தமிழர்கள் வருகின்றார்கள். மற்ற கலாச்சார மக்கள் வந்து போகும் இடத்தில் ஒரு தமிழ் திருக்குறள் எழுதியவரை கொண்டு வைப்பது என்பது லேசானது இல்லை. ரெண்டாவது இன்னொன்று என்னன்னு சொன்னால், அவர்கள் வந்து இப்போ திருவள்ளுவரை வைப்பதற்கு என்ன காரணம், அவர்களுக்கு என்ன இருக்கிறது? தேவையில்லை அவர்களுக்கு. அப்போ அது இப்போ எல்லா மக்களும் ஒத்துக்கொள்ள வேண்டும். அவர் மேயருக்கு புரிந்த ஒன்றே ஒன்று என்னென்றால், ஒரு 6 புத்தகங்கள் பார்க்கும் போதெல்லாம் ஒரு ஆங்கில திருக்குறள் புத்தகத்தை கையில் கொடுத்து விடுவேன். அறம், நீதி, ஜஸ்டிஸ் அண்ட் அவர் நான் கேட்பேன் ஒவ்வொரு முறையும், நீங்கள் வைப்பீங்களா மாட்டிங்களா, இல்லை நான் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் சிட்னி பல்கலைக்கழகத்தில் நான் கேட்கட்டுமா மறுபடியும் என்று சொன்னால் இப்படி கையை காட்டுவார். வேற வார்த்தையே கொடுக்கவில்லை எனக்கு கடைசி வரைக்கும். ஆனால் அவருக்கு அதில் பிடித்தது என்று சொன்னால் அறமும் நீதியும். ஏனால் அறத்தோடும் நீதியோடும் செயல்பட்ட ஒரு மேயர் நம்முடைய மேயர். அந்த விதத்தில் அந்த அறமும் நீதியும் தான் வள்ளுவரை வந்து இங்கு கொண்டு வந்து உட்கார வைத்தது என்று சொல்லுவேன். நிச்சயமாக அதனை நீங்கள் முதலில் குறிப்பிட்டிருந்தீர்கள். ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்திருக்கிறீர்கள். அவர்களுக்கு அது சென்றடைந்திருக்கிறது. அவ்வாறான பல வேலைகளை நீங்களே அதில் செய்தபடியால் உங்களுக்கு ஆங்கிலத்தில் அதை கொண்டு போய் சேர்ப்பது சிரமமாக இருக்கவில்லை என்றால் என்னுடைய கட்டுரைகள் எல்லாம் ஆங்கிலத்தில் இருந்தன. இப்போ பல்கலைக்கழகத்தில் கூட அந்த துணைவேந்தரிடம் அதையெல்லாம் கொடுத்தேன். நான் அது தொடர்பாக ஒரு காணொலியையும் கொண்டு போய் நான் அவர்களுக்கு ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் மூலமும் விளக்கினேன். இப்போது மெல்பர்னிலிருந்து அதை கேட்டிருக்கின்றார்கள். அவர்களிடம் அதை செய்வதற்கு அனுப்பியிருக்கிறேன். நன்றி அக்கா, உண்மையிலேயே பாராட்டுகள். உங்களை பாராட்டுவதற்கு வார்த்தைகள் எனக்கு பாராட்டெல்லாம் வேணாம். வள்ளுவரோடு இருங்கள், வள்ளுவரோடு வாடுங்கள். வள்ளுவர் நம்முடையவர், நாம் வள்ளுவருடைய. நிச்சயமாக நீங்கள் கூறும் பொழுதே உங்களுக்கு அழுகை வருகிறது. அந்த அளவுக்கு மக்கள் பேச்சு இருந்திருக்கிறது. சிலர் வந்து அவர்கள் பார்த்த வார்த்தைகள் அதுகள் தாங்குவது, அதாவது சொல்லுவார்கள் காய்க்கிற மரத்துக்குத்தான் கலறிவார்கள் என்று சொல்லி. இப்படியான வேலைகளை செய்யும் பொழுது பலர் பல்வேறு நீங்கள் முதலில் குறிப்பிட்ட மாதிரி பல்வேறு வார்த்தைகளை வீசுவார்கள். எல்லாம் தாங்களும் செய்ய மாட்டார்கள். எல்லாவற்றையும் தாண்டி தமிழ் வெல்லும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். நன்றி அக்கா. இந்த நேரத்தில் உங்களுடைய நேரத்தை பொருட்படுத்தாது இங்கு வந்து இந்த செவ்வியை வழங்கியமைக்காக உங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி. நீங்களும் ஒரு ஞாயிறு என்று கூட பார்க்காமல் இன்று உடனே செய்வோம் என்று சொல்லியிருந்தீர்கள். அதை மற்ற நாட்களில் என்னை பிடிப்பதும் கொஞ்சம் சிரமமான ஒரு வேலை தான். நன்றி. மேலதிகமாக ஏதாவது ஆட் பண்ண இருக்கிறீங்களா? இல்லை, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கொண்டு வந்து வள்ளுவரை காட்டுங்கள். வள்ளுவர் தினங்களில் வந்து வள்ளுவருக்கு மாலை சாத்துங்கள். அதுக்கு போட்டிருந்த மாலையை யாரோ பிச்சை எறிந்து விட்டார்கள். வெளியார்கள் இல்லை, நம்முடையவர்கள் தான் யாரோ செய்திருக்கின்றார்கள். அதனால் தயவு செய்து முடிந்த வரையில் அந்த பிள்ளைகளுக்கு வள்ளுவரை பற்றி சொல்லுங்கள். அது வள்ளுவர் பற்றி தொடர்பான அந்த திருக்குறள் புத்தகம், கையடக்க புத்தகம் என்னிடம் இருக்கின்றது. வேண்டுமானவர்கள் வந்து வாங்கிக் கொள்ளுங்கள். நன்றி அக்கா. ஆமாம் நேயர்களே, நீங்கள் இதுவரையும் பார்த்தது முனைவர் சந்திரிகா சுப்பிரமணியன் அவர்களுடனான செவ்வி. இந்த வள்ளுவர் சிலையை முன்வைப்பதில் முன்னின்று வள்ளுவர் சிலையை இங்கு வந்து வைப்பதில் முன்னின்று செயலாற்றியவர். அவருக்கு எனது வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவிப்பதில், மக்கள் சார்பாக தெரிவிப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். மேன்மேலும் உங்கள் தொண்டுகள் தொடர வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகின்றேன் அக்கா. நன்றி. வணக்கம். ஓகே, வாங்க நாங்கள் மிச்ச பார்க்கையும் நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். பாருங்க, இது ஒரு அக்கா சொன்ன மாதிரி இது ஒரு சிவிக் பார்க், பல்லின கலாச்சார மக்கள் வாழும் ஒரு இடம். அந்த இடத்துல ஒரு அழகான ஒரு பூங்கா அமைக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பூங்கா வந்து முன்னிருந்த அந்த நிலையை பார்க்கக்குள்ள அந்த லேண்ட்ஸ்கேப்பிங் மற்ற இதில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயங்களும் மிகவும் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். பாருங்க, அதில் செலக்ட் பண்ணின அந்த ஸ்பீசிஸ்
கீழே தாவரங்கள் வைக்கப்பட்டிருக்கும் தாவரங்கள் அத்தனையும் சிறப்பாக இருக்கிறது. அழகான மரங்கள், முதலே இருந்த மரங்கள் இன்னும் அது மேன்மேலும் மெருகூட்டுகின்றது. இங்கே பிள்ளைகள் விளையாடக்கூடிய மாதிரி நல்ல ஒரு சின்ன ஒரு குட்டி டிம்பர் பிரிட்ஜும் போட்டிருக்கணும். இவ்வாறாக பல விஷயங்கள் இங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இத்தனையும் மிகவும் சிறப்பான முறையில் லேண்ட்ஸ்கேப்பிங் ஆர்கிடெக்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அவர்கள் செய்திருக்கிறார்கள். எங்கே பாருங்கள், இதில் ஒரு சோலார் லைட்ஸ் எல்இடி பல்ப்ஸும் போட்டிருக்கு. கீழே பார்க்கல தெரியுது பாருங்க, பேவிங் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. அதில் ஆஸ்திரேலியாவுக்கு ஏற்ற முறையில் இங்கு இருந்து கதைக்கிறதுக்கு நல்ல ஒரு ஆர்கிடெக்சரல் டிசைன் பெஞ்சஸ் மாதிரி அந்த நல்ல டிம்பரில் போட்டிருக்கணும். அதே மாதிரி இங்கே வேலியை பாருங்கள், நல்ல வடிவான ஒரு அழகான ஒரு வேலி ஒன்று போட்டிருக்கணும். டிம்பரில் ஊரில் வேலி போட்ட மாதிரி நல்ல அழகான ஒரு வேலி. அதுக்கு நடுவில் இங்கே மழை தண்ணி வந்து சேகரித்து அதனை வாட்டர் ட்ரீட்மெண்ட் WSUDன்னு சொல்கிறாங்க, வாட்டர் சென்சிட்டிவ் urban டிசைன். இங்கேயும் மக்கள் வந்து இருக்கக்கூடிய மாதிரி முந்தி அப்ரோஜினிஸ் என்ன மாதிரி இருந்து கதைச்சினமோ அது மாதிரி நல்ல ஒரு ரொக்ஸால போட்டு இருந்து கதைக்கக்கூடிய மாதிரி நல்ல ஒரு ஃபெசிலிட்டிஸ் செய்திருக்கணும். அது மாதிரி இங்கே சின்ன சின்ன டிம்பர்ஸ் அதில் போட்டு நடத்துக்கக்கூடிய மாதிரி செய்திருக்கு. பிள்ளைகள் விளையாடக்கூடிய மாதிரி இங்கே போட்டிருக்கணும். இப்படி பல்வேறு விஷயங்களும் அதை இங்கே கூவி கொண்டிருக்கிறது, நல்ல குயில் இசை பாடிக்கொண்டிருக்கிறதும் இங்கே ஒரு இன்னும் ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக காணப்படுகிறது. இந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட், அதாவது வாட்டர் இதில் வந்து வர இங்கே மேலே வர கட்ச்மெண்ட் எல்லாம் தண்ணியும் எடுத்து ஃபில்டர் பண்ணி அது நிலத்துக்கு கீழே பைப்ஸை போட்டு கொண்டு போய் ரிவரோடு போடணும். அதுதான் நாங்கள் இப்போ தேடி போய் கொண்டிருக்கோம். வாங்க அந்த பிரிட்ஜையும் பார்ப்போம். இதில் சின்ன ஒரு குட்டி லைப்ரரி ஒன்றும் இருக்குது. அதாவது என்ன சொல்கிற கம்யூனிட்டி ரீடிங்னு சொல்லி உங்களுக்கு வாசித்து வீட்டில் இருக்கிற புத்தகங்களை கொண்டு வந்து வச்சிங்கன்னா அதை மெட்டாக்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதுவும் ஒரு நல்ல ஒரு செயற்பாடாக காணப்படுகிறது. இங்கே சிசிடிவி கேமரா போட்டிக்கு பாருங்க, என்ன கூட மேலே இருந்து படம் எடுத்து கொண்டிருக்கணும். பாதுகாப்புக்காக அந்த சிசிடிவி கேமரா போடப்பட்டிருக்கு. நடுவில் விளையாடக்கூடிய மாதிரி ஒரு பார்க் கொண்டு அமைச்சிருக்கு. இங்கே பின்ஸ் போட்டிருக்கணும். இங்கே பாபைக்கு ஆஸ்திரேலியாவில் பொதுவாக புலம்பெயர் மற்ற நாடுகள் மக்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள் உண்டு. இப்படியான பாபைக்கு டேபிள்ஸ் வந்து இங்கே அநேகமாக எல்லா பார்க்லையும் இருக்கும். தண்ணீர் வசதி மற்றும் எலக்ட்ரிக் பாபைக்கு போடக்கூடிய மாதிரியான ஒரு டேபிள் இருக்கும். இது வந்து இலவசமாக வழங்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி இங்கே ஷெட்ஸ் இருக்குது. அழகான ஒரு பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் அங்கே இருக்குது. ஒரு மக்கள் வந்து கார்கள் வருபவர்கள் தங்களுடைய வெஹிக்கிள் அதில் விட்டுட்டு போகக்கூடிய மாதிரி வச்சுருக்கு. இங்கே ஸ்ட்ரீட் லைட், இங்கே ஃபுட் பாத், நாட் ஸ்ட்ரீட், ஷேர் பாத், அதாவது சைக்கிளிஸ்ட் மற்றும் பாதசாரிகள் நடந்து போகிறதுக்கு நல்ல வடிவாக அழகான ஸ்ட்ரீட் லைட்டிங் டிசைன் பண்ணி வச்சுக்கணும். இங்கே பாருங்க, கீழுக்கு நல்ல லேண்ட்ஸ்கேப்பிங் அழகாக இருக்குது. அழகான லேண்ட்ஸ்கேப்பிங், பாஸ்கெட் பால் விளையாடக்கூடிய மாதிரி மக்கள் வந்து இதை பயன்படுத்த வேண்டும். பிற பிள்ளைகளை கூட்டி வந்து பயன்படுத்துவதன் மூலம் இதுக்கான இங்கே போர்டில் வந்து நல்ல மியூரல் ஆர்ட் ஒர்க் செய்திருக்கணும். சுவரில் வந்து நல்ல மியூரல் ஆர்ட் ஒர்க் செய்திருக்கு, அதுவும் நல்லா இருக்குது. இங்கே பக்கம் ப்ளே எக்யூப்மெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், அதில் ஒரு ஊபர் டெலிவரி நடந்து கொண்டிருக்கு. ப்ளே எக்யூப்மெண்ட்ஸும் நல்ல அழகாக போடப்பட்டிருக்கிறது. நான் முதல் சொன்ன மாதிரி 10 to 15 உண்மையிலேயே சரியாக எனக்கு தெரியாது. எனக்கு இதில் அனுபவங்கள் இருக்கிறபடியால் 10 to 15 மில்லியன் செலவான ஒரு டாய்லெட் பாருங்க, அழகான ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் போட்டிருக்கணும். 10 to 15 மில்லியன் தொகை வரையான பணம் தேவைப்பட்டிருக்கும். இப்படியான பார்க்கை அப்கிரேட் பண்ணுறதுக்கு பாருங்கள், இவ்வளவு எக்யூப்மெண்ட்ஸும் போட்டிருக்கணும். இது ஒவ்வொன்றுமே கிட்டத்தட்ட 200,000 பெறுமதியானவை. இதில் வந்து முதல்ல சொன்ன மாதிரி பல்வேறு மால்டீஸ் கம்யூனிட்டி இந்த ஏரியாவில் வந்து முதல்ல வந்து மைக்ரேட் பண்ணியிருந்தபடியாக அவர்களுடைய கௌரவிக்கும் முகமாகவும் இங்கே அவர்களுக்காக ஒரு இந்த இது வச்சுக்கணும். இங்கே ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்குது, பாலம். இந்த பாலங்கள் 2 பாலங்கள் இருக்கின்றன. இது ஒரு தங்குவதற்கான வசதி, அதுவும் மிகவும் அழகாக தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே பாருங்கள், நல்ல லேண்ட்ஸ்கேப்பிங் நல்ல வடிவாக இருக்குது. இந்த ஃபுட் பிரிட்ஜ் அல்லது ஷேர்ட் பாத் பிரிட்ஜ்னு சொல்லக்கூடிய இந்த
ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் பிரிட்ஜ் வந்து இந்த பிரிட்ஜு கிட்டத்தட்ட தனிப்பட்ட வகையில் பார்க்க மாதிரினா கிட்டத்தட்ட 500,000 கிட்ட வந்திருக்கும் இந்த பிரிட்ஜை கொண்டு வந்து இதில் நிலநிறுத்துவது. அதே மாதிரி இங்கே பாருங்கள் நல்ல ரிட்டர்னிங் போல் நீர்கள் மிகவும் சிறப்பாக வடிகட்டப்பட்டு அதனால் மெயின் ஸ்ட்ரீமோடு கலந்து விட்டுருக்கணும். அப்படியே போய் பரமட்டா ரிவருக்குள்ளே சேரக்கூடிய மாதிரி வச்சிருக்கணும். அங்கே ரிட்டர்னிங் போல் பாருங்க கற்களை எப்படி ஒரு கேஜுக்குள்ளே போட்டு நல்ல வடிவாக அந்த ரிட்டர்னிங் போல் செய்யப்பட்டிருக்கு. இதிலெல்லாம் சரியான ஒரு சின்ன சின்ன அடிங்காக வந்து இந்த ப்ராஜெக்ட் கோஸ்ட் வந்து சரியான ஒரு ஹைலி பெரிய ஒரு அமௌண்ட்டை கொண்டு சேர்த்துருக்கும். அங்கே தெரிவு செய்யப்பட்ட அந்த தாவரங்கள் மிகவும் அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாருங்க இந்த காபாக் ஃபெசிலிட்டிஸ் இங்கே அப்கிரேட் பண்ணிப்பட்டிருக்கு, அழகாக இருக்குது. அதில் சயின்ஸ் மற்றது உள்ளுக்கு வெஹிக்கிள் வராத மாதிரி பொலாட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா சிறப்பாக வச்சுருக்கணும். ஃபுட்பாத் ஃபெசிலிட்டிஸ் இங்கே நல்லா சிறப்பாக இருக்குது. ட்ரைனேஜ் செய்வதற்காக நடுவில் பாருங்க ஒரு வீட் ட்ரைன் மாதிரி போடுறது. இங்கே டிசேபிள் அதாவது பார்க்கிங்னு சொல்லுவார்கள் லோகோ போட்டு நல்ல வடிவாக அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே பாருங்கள் பக்கத்தில் ரயில்வே லைன் இருக்குது. இங்கே இதில் ஒரு சுவர் லைனும் ஒன்று இருக்குது. சுவர் லைன் போய் கொண்டிருக்கு. காமனி கார்டன் என்று பேர் வச்சுக்கணும். இந்த மரங்கள் எல்லோரும் இந்த பக்கத்தில் வச்சுக்கிற மரங்கள் கிட்டத்தட்ட 20-50 வருடங்களுக்கு பிறகு பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு சோலையாக நிறைந்து காணப்படும். இதில் இன்னும் ஒரு பிரிட்ஜ் இருக்குது. லேண்ட்ஸ்கேப்பிங் நல்ல வடிவாக இருக்குது. இதெல்லாம் வளர்ந்து இப்பொழுது இது வந்து ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்குது. இதுக்கு பக்கத்தில் இன்னும் ஒரு கட்டடம் கட்டப்பட்டிருக்கு. இன்னும் விற்க துவங்கையில் நினைக்கிறேன். அதில் இன்னும் குடியமரவில்லை, விற்பனைக்காக விடப்பட்டிருக்கு. அழகான வியூ. இங்கே பாருங்க நிறைய லைட்ஸ் போட்டிருக்கணும். இதில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கல அவையில் மானிட்டர் பண்ணுறதுக்காண்டி லைட்ஸை போட்டிருக்கணும். செக்யூரிட்டி கேமரா அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி போட்டிருக்கு. இங்கே நல்ல அழகான கதிரை. உண்மையிலே இது லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்டுக்கு தான் எல்லா இதுவும் போனங்கே வரணும். இதில் நல்ல வடிவாக அப்ரோஜினியல் ஆர்ட் மாதிரி இந்த டிம்பர்லேயே கீறி போட்டிருக்கணும். இது ஒவ்வொன்றுமே கிட்டத்தட்ட செய்கிறதுக்கு 500,000 வெள்ளிகள் எடுக்கும். ஏன்னா ஒவ்வொரு டிம்பர்லையும் இப்படி சுட்டு எடுக்கிறதுன்றது லேசான வேலை இறங்கி பாருங்க. இந்த ஆட்டோவுக்கு வந்து இது வந்து நல்ல வடிவே அந்த டிம்பரில் ஹீட் பண்ணி போட்டு சுட்டு எடுத்துருக்கேன். வேணா இது ஒவ்வொன்றுமே செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு குத்திகளுமே கிட்டத்தட்ட $500 மட்டும் பெறும். அது நாங்கள் பொதுவாக இதுகளை ரசிப்பது குறைவு. இருந்துட்டு போவோம் பாருங்க. ஒவ்வொரு இந்த ஒரு நெருப்பால் காய்ச்சி சுட்டிருக்கிறார்கள். இந்த டிம்பரில் அழகாக செய்திருக்கிறார்கள். அல்ல இந்த தாமரை மிகவும் அழகாக நல்ல சிறப்பாக இருக்குது. அதில் மக்கள் நடந்து போகக்கூடிய மாதிரி ஃபுட்பாத் செய்யப்பட்டிருக்கு. ஃபுட்பாத்ஸ் அதில் கம்பளைண்ட் சிட்டி கவுன்சில்ன்ட்டு தான் இதுக்கு அந்த இடம் அவர்களுடைய பராமரிப்பின் கீழ் இருக்கின்றது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு கம்பளைண்ட் கவுன்சிலுக்கு இப்படியான ஒரு சேவையை கம்பளைண்ட் கவுன்சில் மட்டுமில்லை, ஆஸ்திரேலியாவில் சகல கவுன்சிலும் இப்படியான வேலைகளை செய்கிறார்கள். அந்த வகையில் இந்த வேலையை செய்த கம்பளைண்ட் கவுன்சிலுக்கு எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பாருங்க, இதுதான் அந்த ஜூட் மேஷன் சொல்லுவார்கள். இங்கே பாருங்க, கீழே வச்சுக்கிற அந்த தண்ணி அரிச்சு கொண்டு போகாமல் இருக்கிறதுக்கு வளரும் மட்டும் அந்த புல்லை பாதுகாப்பதற்காக வச்சிருக்கு. அதே நேரத்தில் இந்த பிரிட்ஜ் வந்து இப்படி தான் கீழே இருக்கும். இந்த கேர்டரை பாருங்க, ஒரு ஐ கேர்டர் போட்டு இது ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் கேர்டர் உண்டு. அதே மாதிரி ஹேண்ட் ரெயில்ஸ் ரெண்டு பக்கம் போட்டிருக்கணும். பெடஸ்ட்ரியன் மற்ற சைக்கிளிஸ்ட் வந்து பாதுகாப்பாக பிள்ளைகள் போகாமல், பிள்ளைகள் தலையை கொண்டு அதுக்குள்ளே செருவாமல் இருக்கிறதுக்கு இதுகளெல்லாம் உண்மையிலேயே சும்மா நாங்கள் பார்த்துட்டு போவோம். இதுக்குள்ளே ஒரு பிள்ளைகிட்ட தலை போகக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ஸ்பேஸிங் செய்திருப்பார்கள். அந்த ஆர்ட் ஷேப்பில் வச்சுக்கிட்டு இருப்பார்கள். இதில் வரும் பல விஷயங்கள் இதில் கற்றுக்கொள்ளலாம். ஒவ்வொரு பர்பஸுக்காக அதை செய்திருக்கிறார்கள். உண்மையிலேயே மிகவும் அழகாக இருக்கிறது பார்க்கும் பொழுது. ஹேண்ட் ரெயில்ஸ், இங்கே சின்ன ஒரு ரேம்ப் கொண்டு போட்டிருக்கணும். அது வந்து சைக்கிளிஸ்ட் பெடஸ்ட்ரியன்ஸ் சேர்ந்து உயரத்துக்கு ஏற்றக்கூடிய மாதிரி இந்த ரேம்ப் தான் இருக்குது பாருங்கள். எலிவேட்டட் என்றபடியாக இந்த லெவல் வந்து உயரமாக இருக்கணும். 100 இயர்ஸுக்கு
ஃப்ளட்டிங் வந்து தடைப்படாமல் போய் கொண்டிருக்கிற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி இந்த ரேம்பை வந்து போட்டு இந்த ரேம்புக்கு பக்கத்துலேயும் ஒரு ஹேண்ட் ரைல்ஸை போட்டு அதுக்கு கீழே ஒரு போட்டு சைக்கிள் வந்து போகாமல் இருக்கிறதுக்காண்டி ஒரு கிக் போர்ட் மாதிரி போட்டு தடுத்திருக்கிறார்கள். இது கூட குரோமியம் பிளேட்டடாக இருக்கிறது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மணிக்கொண்டும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் செய்திருக்கிறார்கள். நடுவில் நல்ல அழகான ஒரு வாட்டர் ஃபவுண்டன் ஒன்று இருக்குது. இங்கே பக்கத்தில் நல்ல தண்ணி பாய்ந்து அடிக்கக்கூடிய மாதிரி நீர்ப்பாசன வசதி இருக்கணும். அங்கே இபீசன் சொல்லக்கூடிய அந்த பறவை ஒன்று சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். இது நல்ல அழகாக இருக்குது. அதனால் ஒரு ஹெட் போல் ஒன்று போட்டு ஒரு அவுட்லெட் ஒன்று போட்டுருக்காங்க. நாங்கள் முதல் பார்த்த மாதிரி இந்த ட்ரீட்டட் வாட்டர் வந்து இந்த இடத்தை வந்து சேர்றதுக்காண்டி அழகாக செய்திருக்கிறார்கள். இப்படியான பாக்கள் வந்து ஆஸ்திரேலியாவில் சகல கவுன்சிலும் தங்கள் பகுதியில் வாழும் ரேட் பேயர்ஸ் வந்து பார்ப்பதற்கும் அனுபவிப்பதற்கும் கூடியதாக செய்திருக்கிறார்கள். அத்தனையும் நாங்கள் பயன்படுத்த வேண்டும். பிள்ளைகள் அதனை பாதுகாக்க வேண்டும். சவுந்த நிலையில் அதனை பராமரிப்பிக்க வேண்டியது மக்களுடைய ஒரு கடமையாகவும் காணப்படுகிறது. அதை நாங்கள் வேண்டலிசம் பண்ணாமல், உடைக்காமல் அதை பாவிக்க வேண்டியது. பாவனை உடைப்பதால் வெறும் செலவுகள் கூட அது மீண்டும் மக்களுக்கே வந்து சேருகிறது அல்ல. அப்போ அதை நாங்கள் சரியான வழியில் பாதுகாத்து இந்த க்ரீன் உண்மையிலே எனக்கு பிடிச்ச விஷயங்கள் ஒன்று எங்கள் பச்சை பசையில் என்று காணப்படும் இந்த தாவர வகைகள் செலெக்ஷன் ஆஃப் ஸ்பீசிஸ் பாருங்கள். இதில் பார்த்தாலே தெரியுது. கீழே பக்கம் வேறு ஒரு செலெக்ஷன் ஆஃப் ஸ்பீசிஸ், ஸ்பேசிங் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். ஃபுட்பாத்துன்ற வலது பக்கத்தில் வேறு ஒரு விதத்திலான இருக்கும். அதுக்கு உள்ளுக்கு வேறு ஒரு இது இருக்கும். ஒவ்வொன்றுமே ஒரு தேவைக்காக ஒரு விஷயம், ஒரு பிரயோஜனத்துக்காக செய்திருப்பார்கள். உண்மையிலேயே சிறப்பாக அமைந்திருக்கிறது. இதில் டென்னிஸ் கோர்ட், டாய்லெட்ஸ், சிவிக் அவென்யூ, மயாமயா ஸ்ட்ரீட். சரி உறவுகளே, இத்துடன் நான் இந்த பதிவை நிறைவு செய்திருக்கிறேன். இதில் பார்க்க தெரியுது பாருங்க. இதில் வந்து இதுகள் கலெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி போட்டு இதுக்கு மேலால் இங்கே ஓப்பனிங்ஸ் வச்சுக்கணும். இங்கே ஒரு ஓப்பனிங்ஸ் வச்சுக்கணும். இதுக்குள்ளால் தண்ணி வெளியில் போகக்கூடிய மாதிரி மிகவும் அழகாக செய்யப்பட்டிருக்கு. இந்த பார்க்கும் மிகவும் அழகாக நல்ல ட்ரெயின் ஓடுது. இப்போ ஒரு ட்ரெயின் வந்தால் அடுப்பு பண்ணிச்சினான், அதுவும் எனக்கு வந்தது நல்ல சந்தோஷம். சரி, நல்லா இருக்கு. ஓகே, அதில் பெரிய ஒரு ரயில்வே கல்வெட்டு ஒன்று இருக்கு. ரைட், அவ்வாறாக இந்த இன்னொரு ட்ரெயின், எனக்கு ட்ரெயின் வந்தால் நல்லா இருக்கும். ஓகே, சரி உறவுகளே, அங்கே அதில் ஒரு பாருங்கள் ஸ்பில்வே மாதிரி கொண்டு போட்டிருக்கணும். அந்த நீர்மட்டம் அந்த அந்த ஸ்பில்வேக்கு உயர்ந்த உடனே அப்படியே தண்ணி அதை ஓவர் ஃபில் பண்ணப்பட்டு அந்த பெரிய ஒரு கல்வெட்டு இருக்குல்ல, பிரிட்ஜ் ஒன்று இருக்குது. அது கூடாக அந்த ரயில்வே கீழால் போய் பரமட்டா ரிவரை சென்றடையும். அதான் அந்த என்ற நோக்கம். அது அழகாக இருக்குது. இது ரெண்டு பார்க்க இன்னும் ஒரு அழகாக இருக்குது. அந்த பிரிட்ஜை இங்கே ரெண்டு பார்க்கக்குள்ளே சிறப்பாக இருக்குல்ல. சரி உறவுகளே, நான் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம். இப்பொழுது சரியாக சிட்னி நேரம் சரியாக 11 மணி 30 நிமிடங்கள். 11 மணி 30 நிமிடங்கள் பகல் நேரம். இன்று இலங்கையின் தேர்தல் முடிவு முற்றாக நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். இதுவரை கிடைத்த தகவலின்படி ஏகேடி அவர்கள் அனுரகுமார திசநாயக்க முன்னிலையில் இருப்பதாக தபால் மூல வாக்குகள் முடிவாகி இருக்கிறது. எனும் இன்றைய நாள் நிறைவுறும் பொழுது முழுமையான ஒரு செய்தியை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மாற்றம் ஒன்று இருக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அதனையும் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வாறு இருக்கான்னு சொல்லி. அனைவருக்கும் இனிய வணக்கங்களையும் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஒருவித
அதுவும் நான் போட இல்லை. உங்களுக்கு எந்தவித தடையும் இல்லாமல் முழுமையாக நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக அதனை போடுகிறேன். பாருங்கோ, லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ. இன்னும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை என்றென்றும் உங்கள் அன்பின் திருநாவுக்கரசு ஸ்ரீதரன். நன்றியுடன் ஸ்ரீ. பாய் பாய்.